இந்த ஊரில் தசரதர் தரிசனம் பண்ணி பாப விமோச்சனம் கிடைச்சதுனால கோவிலை சுற்றி 108 ஏக்கர் ராஜமானியம் கொடுத்ததா வரலாறு. பிற்காலத்தில் முதலாம் குலோத்துங்கன் சோழர் காலத்தில் செங்கல் கோவிலை கருங்கல் கோவிலாக மாற்றினதா வரலாறு. சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. சம்பந்தர் பாடலில் சொல்லும்போது சொல்லுவார், மத்தமும் மன்னியும் மலிந்த சென்னிமேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லிக்காடர் என்பர். நம்ம இந்த சாதாரண ஊமத்தம்பு எதுக்கும் சேர்த்துக்கிறது கிடையாது. இந்த ஊரில் சிறப்பாக சொல்கிறார். ஏன்னு கேட்டால் கைலாயத்தில் சுவாமியம்பாள் நடனத்தை தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே பார்க்குறாளாம். இந்த பூதகணங்கள் பேபிசாசுகள் போது தான் பார்க்க முடியலையா, தேவ கணங்களாலையும் மங்கள ஓசையாலையும் அடித்து விரட்டப்பட்டுறாராம். இந்த ஊரில் சிவபூஜை பண்ணி சுவாமிகிட்ட இந்த பேபிசாசுகள் கேட்குறது. சுவாமி மனமிறங்கி இந்த ஊரில் ஆடுறாராம். பேய்களோடு ஆடினார் மாநடனம்பர், பேய்களோட பெரிய நடனம் ஆடுறாராம். அப்போ பேபிசாசுகள் சத்தியவாக்கு கொடுக்குறது. இங்கே தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்காதுன்னு. அதுக்கு விருப்பமான ஊமத்தம்பூ ஏற்றுக்கணும் பகவான் ஏற்றுக்கிறாராம். அதனால் இந்த ஊரில் தரிசனம் பண்ணால் அந்த பில்லு சூன்யம் கிரகதோஷம் சித்த பிரம்ம செய்வனை இதெல்லாம் இருக்காதும்பா. அடுத்தது வன்னி மரம். பொதுவாகவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் வன்னி பத்திரம். குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். லக்ஷ்மி கடாட்சம் குபேர சம்பத்து ரெண்டு விதமாக சொல்லுவாள். லக்ஷ்மி கடாட்சங்கிறது கூடும் குறையும். குபேர சம்பத்துங்கிறது நிரந்தரமாக 7 தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள் புகழ் எல்லாமே குபேர சம்பத்து. அதை அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பகவான். அதுக்கு உகந்த பத்திரம் வன்னி பத்திரம். அதுதான் இந்த ஊரில் பிரதான ஸ்தல விருட்சம். அடுத்தது கொன்னப்பூ. மாப்பிள்ளை கொன்ன சரக்குன்னம்பா. பிஞ்சு பூ காய் இலையெல்லாம் ஒரே கொத்தில் இருக்கும். சுவாமி நெருப்பு அம்பாள் பஞ்சு. இவா எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காளோ அதேமாரி இந்த ஊரில் தரிசனம் பண்ணால் குடும்பத்தில் ஸ்தாபனத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது வரலாறு. அடுத்த பாடலில் சொல்லுவார், தேடினார் அயன்முடி மாலும் சேவடி நாடினார் அவரென்று நணுகு கிற்றிலர் பாடினார் பரிவோடு பக்தர் சித்தமும் கூடினார் கரல் செய்வர் கொல்லிக்காடரேங்கிறார்.